வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கேஎல் 31/8/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை, இது பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே, கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது, கருத்து கணிப்பு மட்டும். இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாது. வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதும்பா. சரி வாங்கப்பா, கெஸ்ஸிங் கொடுத்ததை பார்த்துருவோம்ப்பா. ஸோ 30ஆந்தேதி கெஸ்ஸிங் கொடுத்ததை பார்த்துருவோம். 30ஆந்தேதி ரிசல்ட்டு 30ஆந்தேதி ரிசல்ட் வந்து 257 அப்படின்னு ரிசல்ட்டுப்பா. ஸோ 257 நம்ம கொடுத்த ஏசி 57 கொடுத்துருக்கோம், ஆனால் வந்து பிசியில் 57 வந்துருச்சோம்பா. இதே மாதிரி 625 கொடுத்துருக்கோம். ஸோ வந்து வெற்றி வந்து 257 அப்படின்ட்டு ரிசல்ட் வந்ததில் வெற்றி மிஸ் ஆகும்பா. ஸோ தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஸோ நல்ல ஒரு வெற்றி கொடுத்துக்கிட்டு தான் நம்ம சேனல், புது சேனல், அதாவது இது தங்கம் மினி கெஸ்ஸிங் சேனல் புதுசாக கொடுத்துருக்கோம். கேஎல் கிங் தமிழ் சேனல்ட்டு பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஏகப்பட்ட வினியும் கொடுத்தோம். இனிமேல் தொடர்ந்து வந்து தங்கம் வின் கெஸ்ஸிங் சேனல், அதாவது இந்த நம்ம சேனலில் தொடர்ந்து கெஸ்ஸிங் வரும். அதனால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ நம்ம எவ்வளோ வின்னிங் கொடுத்துருக்கோம்ட்டு கேஎல் கிங் தமிழ் டைப் பண்ணிங்கன்னா MIL தமிழ் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சொல்கிறேன், கேஎல் கிங் தமிழ் பழைய சேனலு. ஸோ ஏகப்பட்ட வின்னிங் நம்ம அது கெஸ்ஸிங் நம்ம கெஸ்ஸிங் தான். ஸோ இனிமேல் வந்து தங்க மின் கெஸ்ஸிங்கில் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நல்ல ஒரு வெற்றி இருக்கும். ஸோ வாங்க நம்ம கெஸ்ஸிங்கை பார்ப்போம். கேஎல் 31/8/2024க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஓகேப்பா. புக்கிங் பண்ணுற நண்பர்கள் இந்த நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். வெற்றி பணம் கரெக்டாக வந்துடும்ப்பா. ஸோ புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். டிஆருக்கான லாஸ்ட் டைம் 12:55 5:55 7:55 வரை புக்கிங் பண்ணிக்கலாம். அதாவது டிஆருக்கான லாஸ்ட் டைம். கேஎலுக்கான லாஸ்ட் டைம் 2:50 வரை புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. உங்கள் வெற்றி பணம் கரெக்டாக அரை மணி நேரத்தில் வந்துடும்ப்பா. அரை மணி நேரத்தில், அதாவது முழு வெற்றியாக இருந்தால் அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க. கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா. புக்கிங் பண்ணுற நம்பர்கள் இந்த நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். 82 48 22 88 18 நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கெஸ்ஸிங்கை பார்ப்போம். ஏ போர்டில் 709 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏ போர்டில் 709, பி போர்டில் 465 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 465, சி போர்டில் 089 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. சி போர்டில் 089 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த மெத்தடில் நேற்று கொடுத்துருந்தா ஒரு பிசி பாஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் நம்ம, அதாவது இந்த மெத்தடில் கொடுக்கலாம்ப்பா. கொடுக்காம போர்டு கம்மி பண்ணி தான் கொடுத்தோம். ஸோ இன்றைக்கி வந்து அதே மெத்தடு, எப்பயும் நம்ம கொடுக்குற மெத்தடில் கொடுக்குறோம்ப்பா. ஸோ பார்ப்போம்ப்பா. அதாவது ஏ போர்டில் 70 அப்படின்னு வச்சு எடுத்துருக்கோம். ஏ போர்டில் 70 வச்சு எடுத்துருக்கோம். ஸோ 9 நம்பர் வேணும்ப்பா. 9 நம்பரில் உங்களுக்கு ஏ போர்டில் 7 வந்தால் 7 வச்சு ட்ரை பண்ணலாம், 0 வந்தால் 0 வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ 2 நம்பருமே உள்ள 9 வந்துச்சுன்னா 9 வச்சு ட்ரை பண்ணலாம்ப்பா. ஸோ அதாவது நம்பர்ஸ் படி 7 வச்சு 740 748 749 760 768 769 750 758. ஸோ இடம் இல்லாதனால அங்கே எழுதியிருக்கேன்ப்பா 759 அப்படின்ட்டு எடுத்துருக்கோம். 0 வச்சு ட்ரை பண்ணால் 040 048 049 060 068 069 050 058 059 அப்படின்னு எடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதெல்லாமே மெயின் நம்பர்ஸில், அதாவது 2 நம்பரு 4 நம்பருக்கு விளையாடக்கூடிய நம்பர்களுக்கு 2 நம்பர் எடுத்துருக்கோம். ஸோ ஏ போர்டு 9 வச்சு வந்துச்சுன்னா ஸோ 49 40 அப்படின்னு எடுத்துருக்கோம். 47 50 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா.
ஸோ பிசியில் 40 50 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ இந்த நம்பர்லாம் விளையாட முடியும்னா பிசியில் 40 50 அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ 4 நம்பர்ஸ் கண்டிப்பாக பார்த்துருவோம்ப்பா. ஸோ நம்ம 4 நம்பர்ஸ் மெத்தேடு இந்த இதில் தான் ஏகப்பட்ட வின்னிங் கொடுத்துருக்கோம். கேஎல் கிங் தமிழ் சேனலில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மெத்தடில் ஏகப்பட்ட வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்க்குற நண்பர்கள் ஃபாலோ பண்ணாவே ஏபிஎஸ்சி ஃபாலோ பண்ணாவே ஸோ உங்கள் லாஸ் இருக்காது நண்பா. ஸோ அந்த அளவுக்கு தான் எடுத்து கொண்டு வரும். அது அந்த அளவுக்கு தான் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் பாஸ் ஆச்சுன்னா மறுநாள் ஒரு நாள் விட்டு மறுநாள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வின்னிங் எடுத்துடலாம்ப்பா. ஸோ நம்ம கெஸ்ஸிங்க பார்ப்போம். 317 283 947 730 அப்படின்னு எடுத்துருக்கோம். இதில் ஏபி எஸ்ஏபி 31 28 94 73 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஏபி ஏசி 37 23 97 70 அப்படின்னு எடுத்துருக்காங்கப்பா. ஏசி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்காங்கப்பா. ஸோ ஆல் போர்டு 0 அப்படின்னு எடுத்துருக்காங்கப்பா. ஸோ ஆல் போர்டு 0 அப்படின்னு எடுத்துருக்கேன். ஓகேப்பா. ஒரு நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். பாய், see you.